ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனல் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் எங்களோட சேனலில் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் எந்த விதமான ஸ்டாக் டிப்ஸுமே எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஃபைன். நம்ம டேரெக்டாக நம்ம இன்னையோட லெவல்ஸ்க்கு போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போது நேற்று ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணியிருந்தோம், எந்த கான்செப்டில் பண்ணியிருந்தோம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இது நான் டெலகிராமில் இதை கொடுத்துருப்பேன். நான் இந்த லோல வரும்போது டெலகிராமில் நான் இன்னைக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் எக்ஸாக்டாக அந்த லோல க்ளோஸ் பண்ணேன். நல்லா ஹையில் போயிட்டு திருப்பி மார்க்கெட் ட்ரெண்டு ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, இந்த பேட்டர்ன் நாளைக்கு கண்டினியூ ஆகுமானா கொஸ்டின் மார்க் தான். இப்போ நாளைக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த ஜோனுக்குள்ள ஆக்ட் ஆகும்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு சைடில் மூவ் ஆகும். லைக் இப்போ சொல்ற ஜோனை நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லைன் இப்போ 55,000 நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூட்ரல் ஜோனா வச்சுக்கோங்க. ஓகே, நியூட்ரல் ஜோனா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் வீடியோக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் நியர் தான் வந்து குடுத்துருந்தீங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு குடுங்க. பார்க்குறவங்க எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். டெய்லியும் ஒரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் வீடியோ போட ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, அண்ட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? என்னென்ன கான்செப்ட்ல நம்ம ட்ரேட் பண்ண போறோம்? ஓகேங்களா? அது மட்டும் பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ அன்னைக்கான ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தெரியுதுங்களா? லைக் ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன குரூஷியல் ஜோன் அப்டின்னா, இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வராது. ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டியது, இந்த லோ ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ல கிளியரா ரியாக்ட் ஆகும். இந்த லோலருந்து இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ விக்ல டிராப் பண்ணணுமா? பாடியில டிராப் பண்ணணுமான்ட்டு. இந்த இன்ட்ராடேக்கு நம்ம விக்க தான் கனெக்ட் பண்ணி டிராப் பண்ணணும். ஓகே. சிலதுல பாடிய கனெக்ட் பண்ணணும். லைக் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணுவோம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் மேபி நியூட்ரல்ல ஓப்பன் ஆகுது அப்டின்னா, இந்த பாயிண்ட்ல குளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்குதான்னு பாருங்க. குடுத்துச்சுன்னா, இங்கருந்தே நம்ம மார்க்கெட்ல பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, 55,000 ஓகேங்களா? 55,961 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல ப்ரோ இது நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஓப்பன் மார்க்கெட்ல நடக்கிற விஷயம். இப்ப நம்ம சொல்ற டேட்டா எல்லாமே ஓப்பன் மார்க்கெட்ல நடக்குது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நெறைய ஃபேக் பிரேக் அவுட் எல்லாமே மொமெண்டம் குடுக்கும். மார்க்கெட் வந்து லைக் ஓப்பன் மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆயிட்டு இந்த பாயிண்ட்ல நமக்கு கன்சாலிடேஷன் எடுக்குதுன்னா, இந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். இல்ல ஓப்பன்லயே நமக்கு இந்த இந்த 55,961ல நமக்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன் எடுக்குதுன்னா, இங்கேருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெண்ட் இப்போதைக்கு நம்ம கரண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. எப்போ ப்ரோ டவுன் ட்ரெண்டா மாறும்னா, இந்த 55,961 நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் குடுக்கணும். லைக் இப்படி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, அகைன் நம்ம ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகே. புரியுதுங்களா நாளைக்கு கான்செப்ட்? இப்போ லைக் மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே நல்லா மேல போகுதுன்னா, வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ நான் என்னமே நாளைக்கு வந்து என்னோட வியூ கால் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். எங்க போனா புட் ஆப்ஷன்னா, இந்த லோவ பிரேக் அவுட் குடுக்கணும். 55,961 பிரேக் அவுட் குடுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே நல்லா மேல போயிட்டு இருக்குன்னா, ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு லோ கிடைக்கட்டும். லோ கிடைச்சோனே பை பண்ணிக்கலாம். டைரக்ட்டா போயிட்டு கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். சின்ன ஒரு ரிஜெக்ஷன் குடுக்கும். இப்போ ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் தெரிஞ்சுச்சுனால நம்மள எப்படி ஈஸியா ப்ராஃபிட் பண்ண விடுவாங்க? பண்ண விட மாட்டாங்க மார்க்கெட்ல ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்ப இதுல என்ன நடக்கும்னா, நம்மள என்ன ஒரு ட்ராப் பண்ணுவாங்க. நல்லா அப் ட்ரெண்ட்ல குடுக்குற மாரி குடுத்துட்டு, அப்படியே நம்ம நல்லா ட்ராப் பண்ண வச்சு நல்லா ஃபால் ஆயிட்டு திருப்பி ரிவர்ஸ். நீங்க என்ன ட்ரேட் எடுத்திருப்பீங்க? இங்க எடுத்திருப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க போட்டிருப்பீங்க. உங்க டார்கெட் இங்க போயிருக்கும். ஓகே. ஆ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் கிடைக்கும். அப் ட்ரெண்ட் தான். ஆனா ஒரு ஸ் ஃபால் வந்ததுக்கப்புறம் நம்ம அப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இப்போ நீங்க நாளைக்கு ரிஸ்க் எடுத்து எடுக்கிறன்னீங்கன்னா, இந்த 55 இந்த ட்ரெண்ட் லைன்லயே மேபி மார்க்கெட்ல ரிவர்சல் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்ல நான் சேஃபா தான் ப்ரோ எடுப்பேன்னா, இந்த 55,961 வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல ஓகேங்களா? இப்ப அந்த அந்த லெவல பிரேக் அவுட் குடுத்தா தான் மார்க்கெட் நமக்கு நாளைக்கு ஹியூஜ் ஃபால் ஆகும். அதுவரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. இந்த 55,961 ஸ்ட்ராங்கா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் குடுக்குற மாரி வியூ இருக்கு. ஆனா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு டே டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். என்ன பேட்டர்ன்ல நிஃப்டி ஃபர்ஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா தான் நம்மளால அத அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும் நம்மளால. ஓகே. ஆ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா நெறைய ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. லைக் இங்க ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. இங்க ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன்.
ஓகே. மார்க்கெட் வந்து நிஃப்டி எங்க ஃப்ரீயா மேல போகும்னா, நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன் ஒண்ணு இருக்கு. ஓகே. இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. லைக் மார்க்கெட் வந்து நாளைக்கான வியூ ஓகேங்களா? ஒன் செகண்ட். மார்க்கெட் வந்து நாளைக்கு மேபி இந்த லோ கிடைச்சதுன்னா ரொம்ப சேஃப். இந்த 24,883 கிடைச்சதுன்னா, நம்ம சேஃபா கால் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் வந்து புஷ் பண்ணலாம். இங்கருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கருந்து மார்க்கெட் மேபி ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இல்ல நமக்கு ஓப்பன் மார்க்கெட்லயே நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா, இப்போ இந்த இந்த சென்ட்ரல் ஜோன் வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஓஇ டேட்டா எப்பயுமே என்னன்னா, அந்த ரவுண்ட் நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கும். நாளைக்கு என்னதான் மார்க்கெட் டிராவல் ஆனாலும், இந்த 25,000ல மார்க்கெட் குரூஷியலா நாளைக்கு ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜோன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 55,000 மேபி இந்த 24,800 கிட்ட மார்க்கெட் வரலைன்னா, இந்த 25,000 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆயிடும். ஏன்னா, எப்பயுமே நீங்க ரவுண்ட் நம்பர்ஸ் வேல்யூல தான் அதிக டைம் ஓஐ டேட்டா இருக்கும். சம்டைம்ஸ் தான் இந்த 50 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்ல இருக்கும். இப்ப நாளைக்கு இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த 25,000ன்றது கரெக்ட்டான வேல்யூ பாயிண்ட் கிடையாது. நாளைக்கு மேபி ஓஐ டேட்டா லெவல் குரூஷியலா இருக்கு அப்படின்னா தான் அத யூஸ் பண்ணிக்கணும். இ மேபி நாளைக்கு இருந்தது அப்படின்னா, மேபி நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். மெம்பர்ஷிப்ல நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எந்த லெவல் நாளைக்கு ரிவர்சல் அப்படின்னு நான் வந்து ஓஐ டேட்டா பார்த்துட்டு, மார்னிங் உங்களுக்கு மெம்பர்ஷிப் குரூப்ல அப்டேட் பண்றேன். மேபி ஜோன் இருக்குதா? வேலிடா ஒர்க் ஆகுமா 25,000 வேலிடா ஒர்க் ஆவாதான்ட்டு நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல குடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இங்க நமக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா, இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அது வேலிட் பாயிண்ட்லயும் தெரியணும். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ப்ரோ எங்க தான் நம்ம சேஃபா ட்ரேட க்ளோஸ் பண்ணலாம்? 25,020 சாரி 55,261லாம் நமக்கு 216 சாரி 61 இல்ல 16. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேபி நியூட்ரலா ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா, இந்த லோலருந்து இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும். லைக் ஒரு ஒரு 1 ஹவர்ல சைட்வேஸ் எடுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் சைட்வேஸ் எடுக்கலாம். ஆனா இந்த டார்கெட் இங்க வந்துருச்சுன்னா, இந்த 25,216 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். ஆனா இந்த 25,079 ஒரு ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? 25,079 இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு கன்சல்டேஷன் லைக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்துச்சுன்னா, ஒரு சைட்வேஸ் எடுக்கும். ஓகேங்களா? ஒரு கன்சால்டேஷன் எடுக்கும். இங்க எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லோவர் லோ கட் ஆச்சுன்னா, ட்ரேட குளோஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆக தான் பாசிபிள். ஓகேங்களா? நிஃப்டியோட லெவல்ஸ் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஜோன்ல இருக்கு நிஃப்டி. கிரிட்டிக்கல் ஜோனுன்னு இல்ல. லெவல்ஸ கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு புரியும். பிகினர்ஸ் கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25,000ல ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். இது வந்து நான் வந்து ஒரு அ அசம்ப்ஷன் டேட்டா தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? மேபி இங்க இருந்துச்சுன்னா, நாளைக்கு இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 25,000 மேபி நீங்க ஷார்ட் ஹவர் ஸ்கால்பிங் பண்றதுன்னா, இங்க இங்க வாங்கிட்டு இங்கலாம் குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. இல்ல ப்ரோ நான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும். 40-50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது தப்பே கிடையாது. நமக்கு ஸ்டாப் லாஸ காஸ்ட் டூ காஸ்ட் போட்டுட்டு 25,000 ஆ 261 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் அது ஓகே. இப்போ புட் ஆப்ஷன் எங்க போகும் அப்டின்னா, 24,000 இங்க பாருங்க ஓகே. எல்லாமே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்க்கணும். இப்போ நான் சொல்றது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ். இப்போ நான் மார்க்கெட் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் டெய்லியும் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். இது எல்லாமே ரியாக்ட் ஆகுது. அதே போல உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட மிக்ஸ் ஆகுதான்னு பாருங்க. இப்போ உங்களது டிஃபரெண்ட்டா இருக்கு. என்னது டிஃபரெண்ட்டா இருக்குன்னு வெயிட் பண்ணி அன்னையோட டேல யார் சொன்ன லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த ஜோன். எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். ஓகேங்களா? இல்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணா எனக்கு குடுக்க போறதும், லாஸ் பண்ணா நான் உங்களுக்கு குடுக்க போறதும் கிடையாது. ஓகேங்களா? லைக் எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நீங்க தெரியாம ட்ரேட் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத லைக் இப்ப இது கால்ஸ் இது நம்ப லெவல்ஸ் குடுக்குறாங்க, கால்ஸ் மாரி குடுக்குறாங்கலாம் எடுத்துக்காதீங்க. இது பியூர்லி எஜுகேஷன் பர்ப்பஸ் ஓகேங்களா? எங்க சைட்ல இருந்து எந்த விதமான கால்ஸ், அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே குடுக்கறதில்ல. இது இல்லாம இப்ப நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்களா? ஜஸ்ட் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர கான்டாக்ட் பண்ணிட்டு, ப்ரோ இங்க எடுக்க போறேன் சார். எடுக்கலாமான்னு கேட்டுக்கோங்க. உங்கள அட்வைசர கேட்டுட்டு எடுங்க. இந்த சேனலுக்கும் பை அண்ட் செல்லுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஓகே. ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஓகே. இங்கருந்து நாளைக்கான லெவல்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. மேபி நாளைக்கு குரூஷியலா ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் நாளைக்கு குரூஷியலா இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்லருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப அது ஓகே ப்ரோ. இப்ப நம்ம செல்லிங் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 25 இப்ப மார்க்கெட் வந்து ஓப்பன்ல நல்ல ஹைல போயிட்டு இருக்கு.
ஆனா, என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஹையர் ஹைல போகும்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நாளைக்கு. லோ இப்போ 24,008 24,883 லோ கட் ஆச்சுனா மட்டும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஏன்னா இது இந்த இடத்துல நல்ல பையிங் பிரஷர். அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு, இந்த லோல வாங்குனவங்க ப்ராஃபிட் இங்க புக் பண்ணிட்டாங்கன்னா, இங்கருந்து திருப்பி நமக்கு மார்க்கெட் வந்து பையிங் ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்ப ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போற மாரி இருக்கும். இங்க வரும்போது நீங்க மேக்ஸிமம் செல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. அதனால தான் நான் ட்ரெண்ட் இன்னைக்கு எல்லாமே அப் ட்ரெண்ட்ல சொல்லிப்பேன். டவுன் ட்ரெண்டுக்கான வியூவும் சொல்லிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் லோ வரட்டும். ஒரு ட்ரேட் வந்து லைக் லோ வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைக் புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து நமக்கு எந்த வியூ போகும்ன்ட்டு பார்க்கலாம். திருப்பி ஹை போகுதா வெயிட் பண்ணுங்க. திருப்பி என்ன ஒரு லோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த லோல வாங்குங்க. எப்பயுமே ஹைல போய் வாங்கிடாதீங்க. லோல ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்குங்க. இப்ப நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆக தான் பாசிபிள் இருக்கு. இந்த ஹைல. இப்ப இங்க போய் டச் பண்ணுதுன்னா, நீங்க வந்து ஒரு 20, 30 பாயிண்ட்ட கேப்சர் பண்ணிட்டு வெளிய வரலாம். இந்த ஜோன்ல. ஆனா ரொம்ப லாங் பாயிண்ட்லாம் வேண்டாம். இப்ப நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா, நீங்க லாங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈஸியா ஒரு 40 டூ 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ்க்கு. அப்பதான் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எப்படி மார்க்கெட் போகும்ன்னு தெரியாம நெறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது இது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும். லைக் ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இதுதான் ப்ராப்பர் கான்செப்ட் அப்படின்னு புரியும் எல்லாருக்கும். ஷேர் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் குரூப்லாம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த லெவல்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? இல்லையா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ண போயிடுங்க. எல்லாமே ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே.